ஸ்டாலின் என்ற பேருக்கு மேன் ஆஃப் ஸ்டீல் என பொருள். உறுதியோடு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. உதயநிதி என்ன பண்ணார்? அவரை எப்படி துணை முதலமைச்சரான மயிர புடுங்கினாரு. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். புரியுதா? அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லிருயா, நான் கேட்டு தொலைறேன். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேனா? எவ்வளவு பெரிய தவற பண்ணிட்டேன். என்னையா இதெல்லாம்? எப்படி எல்லாம் ஃபீல் பண்றீங்க? விஜய் பிடிக்கும் எனக்கு. விஜய் தான் எனக்கு பிடிக்கும். பையன் ஒரு பங்களாக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, படுத்துக்க. நாங்களா வேணாம். இது என்ன? எப்படி மனசுக்குள் முணுமுணுக்கும் பாடல் ரிலாக்ஸ்டா வந்துடும். மனசுக்குள் முணுமுணுக்கும் பாடல். உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளியுள்ள புதுநிலவே, அன்பே அமுதே, அழகே, உயிரே, இன்பமே, இனிய தென்றலே, பனியே, கனியே, படரச சுவையே, மரகத மணியே, மாணிக்க சுடரே. என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்க மாமா. இப்படி எல்லாம் கேட்டா நான் கேக்குறேன், இங்க எத்தனை பேரோட பசங்க வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க? எத்தனை பேரோட பசங்க வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல் போர்டோட படிக்கிறாங்க? எங்கள்ட்டியா? ஆமா. எங்கள்ட்டியா? எங்கள்ட்ட இல்ல எப்படிரா தப்பிக்க போற? தான் சொன்னேன். நல்ல கேள்வி, தயவுபடி நல்ல கேள்வி. ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ண தப்பு இல்ல. நல்ல கேள்வி. இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. சென்ட்ரல் போர்டு நல்ல கேள்விமா. இது வந்து அதாவது இந்தி வேணான்னு சொல்றீங்களே, உங்க வீட்டு பிள்ளைங்களா இந்தி படிக்குதுன்னு கேட்பாங்க. அது மாதிரியான கேள்வி. நல்ல கேள்வி. நல்ல கேள்வி. நல்ல கேள்வி. நல்ல கேள்வி. அக்கா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர்பா. 100 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய்க்கு நடிக்குது. உங்களை வச்சுக்கிட்டு எப்படிடா ரொமான்ஸ் பண்றது? உங்க முகத்தை எல்லாம் பாக்குறேன், உங்க சிரிச்ச முகத்தை பாக்குறேன், உங்க புன்முறுவல் போக்கக்கூடிய இந்த முகத்தை பாக்குறேன், உங்க அழகிய முகத்தை பாக்குறேன், ஒரு பாசமான உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய இந்த முகத்தை பாக்குறேன். இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்படியே பேசாம இப்படியே உங்க முகத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல எனக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. இப்போ இது என்ன கட்டி ஆபீஸா இல்ல சண்டை போடாத கூட சந்திரமாடா? வரேன் வந்து அத்தனை பேரையும் செருப்பால அடிக்கிறேன். அந்த சுப்பையா வாயிலே அடி. நான் ஏன் உசுரோட இருக்கணும்? நான் ஏன் உசுரோட இருக்கணும்? கிளம்புங்க. நம்ம 3 பேர் விழுந்து சாகிறதுக்கு ஒரு கிணறு கிடைக்காதா? ஏய், கிணத்தெல்லாம் தண்ணி இல்லடா. தண்ணி இல்லைன்னா அரளி கொட்டை இருக்குல்ல? அரளி கொட்டை. சப்பாரி மணி இல்லடா? 10 மணி குடிச்சா கூட 11, 12. இன்னும் 2 மணி நேரத்துல கூட்டம் கலாட்டும்டா. சர்க்கஸ் காட்ட போறியா? ஆமாடா, சர்க்கஸ் தான் காட்ட போறேன். இப்ப பாரு. நீங்க குண்டு சீட்டு இல்லாம பேச முடியாதுன்னு பாஜக குற்றம் சாட்டுது. குண்டு சீட்டு இல்லாம நீங்க பேச முடியாது அப்படின்னு பாஜக குற்றம் சாட்டுறாங்க. குண்டு செட்டியா குண்டு செட்டியா குண்டு செட்டியா பொதுக்கூட்டத்தில் பேசும்போது நீங்க துண்டு பேப்பர் இல்லாம பேச முடியாது அப்படின்னு பாஜக குற்றம் சாட்டுறாங்க. அது அவங்களோட தரத்தை சொல்லுது. அதை பத்தி நான் வந்து கவலை பண்றேன். அதை பத்தி நான் கவலை பண்றேன். ஏன்னா எதையும் ஆதாரத்தோட சொல்லணும். என்ன கோவப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துல கேள்வி கேட்கறியா? என் நோக்கம் அது இல்லைங்க. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க. பழனிசாமி எங்க போனாலும் நான் ஒரு விவசாயி. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறேன். இந்த விவசாயி நாட்டை ஆள்வது ஸ்டாலினுக்கு பிடிக்கல. விவசாயி நாட்டை ஆளலாம். அப்படி விவசாயி நாட்டை ஆளுகிறப்போ ஸ்டாலின் மனப்பூர்வமாக இருப்பான். எடப்பாடி விவசாயி அல்ல, அவர் ஒரு ஏனென்றால் தமிழுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை, நம்முடைய தாய்மொழியா தமிழுக்கு ஒரு கேடுதலை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? மணிமேகலை காப்பியத்தில் ஒரு வரி உண்டு.
கோல்நிலை திரிந்து கோடை நீடினும் தான் நிலை தெரியாத தந்தமிழ் பார்வை என்று கீர்த்தனார் அவர்கள் என்ன கொடுமை சரவணன். அப்பா யாரு? தமிழ் வித்துவண்ணே ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவல் எடுத்து ஒட்டிடுவாரு. ஜெயமல்லையா வெளிநாடு தப்பி செல்வதற்கு மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி பார்த்துவிட்டு செல்கிறார். தப்பி செல்வதற்கு மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி பார்த்துவிட்டு செல்கிறார். Just for Jatti. மத்திய அமைச்சர் Jatti. அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். இப்ப என்ன நிலைன்னா மெஜாரிட்டி இல்லாத ஒரு அந்தரங்கத்துல தொங்கிட்டு இருக்கு. என்னப்பா சொல்ற? எந்த பிடியும் இல்லாம அந்தரங்கத்துல இது ஏதோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று நான் பேச விரும்பல. தக்க ஆதாரத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்தபடி நான் பேச மாட்டேன். வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று பேச மாட்டேன். ஆதாரத்தோடு தான் பேசுவேன். காரணம் நான் கலைஞருடைய மகன். இதையெல்லாம் நான் ஏதோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ பேச விரும்பல. ஆதாரத்தை கையில் வைத்துக் கொண்டு பேசுகிறேன். நான் கலைஞருடைய மகன். எதையும் போற போக்கிற பேசிட்டு போக மாட்டேன். மர்க்கா சொல்லு. நான் ஏதோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ பேச மாட்டேன். ஆட உங்க கூர்க்காவுக்கு போறந்தவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனி வச்சு அடி. குனிடா. இனிமே சொல்லுவியா? ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரி சந்திரலேகாவின் மீது திராவகத்தை என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஏனென்றால் தமிழுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை, நம்முடைய தாய்மொழியால் தமிழுக்கு ஒரு கேடுதலை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். உத்தரத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இத்தகைய சூழ்நிலையில இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது? நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் அடிக்கிறது.